ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திரு அவதார படலத்துல 119வது பாட்டு பார்க்க போறோம். உலக்குனர் வஞ்சகர் உம்புறும் உய்ந்தார் நிலக்குடியும் துயர் நீத்தனள் இந்த விளக்கரு மொயம்பின் விலங்கு ஒளி நாமம் இலக்குவன் என்ன இசைத்தனன் அன்றே. இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். உலக்குனர் வஞ்சகர், இனி வஞ்சகர்கள் ஆகிய அரக்கர்கள் தாம் இறப்பவர்கள் ஆவார். உம்பரும் உய்ந்தார், தேவர்கள் உய்வு பெறுவார்கள். நிலக்குடியும் துயர் நீத்தனள், நிலமகளும் துன்பம் நீங்கினாள். விளக்காரும் ஒய்ம்பின், இத்தகைய பேற்றை உலகுக்கு தரும் நீக்க இயலாத வலிமை உடைய இந்த விலங்கு ஒளி நாமம், இந்த விளங்குகின்ற ஒளியின் பெயர் இலக்குவன் என்ன இசைந்தனன், இலக்குவன் என்று கூறினான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இந்த இடத்துல உலக்குனர் வஞ்சகர் அப்படின்னு வர்ற இடத்துல உலக்குனர் அப்படிங்கிறது அழிபவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது உலத்தல் அப்படின்னாலே அழிதல் அப்படின்னு பொருள். நம்ம ஏற்கனவே 260வது பாட்டுல இது தசரதன் எனக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு வருந்தி எனக்கு ஒரு மகன் வேணும் அப்படின்னு சொல்லி வசிஷ்டத்தை கேட்கிற பாடல் நான் அதை படிக்கிறேன் கேளுங்க. உலப்பியில் பல்லாண்டு எல்லாம் முருகன் இன்றியே தலப்புரை ஆற்றினன் தனையர் வந்திலர் அலப்பு நீர் உடுத்த பாரளிக்கும் மைந்தரை நலப்புகழ் பெற இனி நல்க வேண்டுமால் அப்படிங்கிற பாட்டுல உலப்பு இல், அதாவது முடிவில்லாமல் பல ஆண்டு காலம் நான் ஆட்சி செய்து வந்தேனே அப்படின்னு சொல்லி தசரதன் சொல்ற இடத்துல உலப்பு இல் பல்லாண்டு எல்லாம் அப்படின்னு வருதுல, அந்த உலப்பு உலத்தல் அப்படிங்கிற சொல் தான் இந்த உலக்குனர் அப்படிங்கிறது. அழிபவர், அழியக்கூடியவர்கள் அப்படின்னு இங்க பெயர் சொல். நான் ஏன் இங்க பெயர் சொல் அப்படின்னு வலியுறுத்தி சொல்றேன்னா, நம்ம பொதுவாவே இந்த இடத்துல உலக்குனர் அப்படிங்கிறது தன்னகரத்துல வந்திருக்கு. நம்ம அந்த தன்னகரத்துல சொல்றதுக்கும் ரன்னகரத்துல சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு ஆளுநர் அல்லது ஓட்டுநர், டிரைவர்னு சொல்றோம்ல, ஓட்டுநர், கவர்னர், ஆளுநர், இப்படி சொல்றது எல்லாமே அந்த இடத்துல தன்னகரம் போட்டு தான் சொல்லணும். அது அங்க வந்து நம்ம ஒரு ஆளை சொல்றோம். அதாவது ஆளுதல் அப்படிங்கிற வினையை செய்பவர் அப்படின்ற பொருள், ஓட்டுதல் அப்படிங்கிற வினையை செய்பவர் அப்படின்ற பொருள். அதனால தன்னகரம் போட்டு சொன்னா ஒரு ஆள். ஆனா சென்றனர், வந்தனர், அந்த இடத்துல எல்லாம் இது ரன்னகரம் போட்டு தானே சொல்லுவோம். அப்ப நிறைய பேர் சென்றார்கள், நிறைய பேர் வென்றார்கள், அப்படி வென்றனர், சென்றனர் அப்படின்னு வர்ற இடத்துல எல்லாத்துலயுமே ரன்னகரம். எதுக்கு இந்த வித்தியாசம் நமக்கு ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும்னா, நான் நிறைய திரைப்படங்கள் பார்க்கும் பொழுது பார்த்திருக்கேன், டைட்டில் கார்டு போடும் பொழுது இயக்குனர் அப்படின்னு சொல்லி ரன்னகரத்துல போடுறாங்க. அதுவே தப்பு. இயக்குனர் அப்படின்னு தன்னகரத்துல போட்டா ஒரு ஆளை குறிக்கும். இயக்குதலை செய்கின்ற பன்மை பொருள்ல வந்துரும் இயக்குனர்னு ரன்னகரத்துல போட்டு சொன்னா. அதனால இங்க கம்பரை பொறுத்த வரைக்கும் உலக்குனர் வஞ்சகர் அப்படின்னா உலக்குதலைக்கு உள்ளாகக்கூடிய அசுரர்கள் அப்படின்னு அவர்களை தான் குறிப்பிடுறாங்க. அப்பேற்பட்ட வஞ்சகர் அவங்க இனிமே அழிய போறாங்க, அசுரர்கள்லாம் அரக்கர்கள்லாம் அழிய போறாங்க அப்படின்னு சொல்றாரு கம்பர். உம்பரும் உய்ந்தார் அப்படின்னு வர்ற இடத்துல உம்பர் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இம்பர்னா இந்த உலகத்தில் இருப்பவர், உம்பர்னா உயரத்தில் மேலுலகத்தில் இருப்பவர்கள், தேவர்கள்னு அர்த்தம். அவர்கள் உய்வு பெற்றார்கள். இது வந்து உம்பருங்கிறது இடவாகு பெயர். அதாவது ஆகு பெயர்கள்லயே கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட ஆகு பெயர் இருக்கு. அதுல இடவாகு பெயர்னு ஒண்ணு இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதாவது ஊர் கூடியது அப்படின்னு சொன்னா 2 ஊர் கூடியது அப்படின்னு, 2 ஊர் ஒரு ஊர் ஆச்சு அப்படி அர்த்தம் இல்ல. ஊர் மக்கள் கூடினார்கள் அப்படின்னு தானே நம்ம இப்ப பொருள் கொள்றோம். அதாவது ஒரு இடத்துடைய பெயர் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொருளாக ஆகி வருவது இடவாகு பெயர். அந்த மாதிரி இந்த இடத்துல உம்பரும் உய்ந்தார் அப்படின்னா மேலுலகத்தில் இருக்கின்ற தேவர்கள் உய்ந்தார்கள் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளணும். அதே மாதிரி நிலக்கொடியும் துயர் நீத்தனள் அப்படின்னு பூமாதேவிய நிலக்கொடி அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல கொடி அப்படிங்கிறது உவமையாகு பெயர். அதாவது பூங்கொடி அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, பூங்கொடினா அந்த கொடி போன்ற மென்மையான இடை கொண்டவள் அப்படின்னு. அந்த மாதிரி நிலக்கொடி அப்படின்னு வர்ற இடத்துல கொடியும் ஓமையாகு பெயர் தான். பூமாதேவி துயர் நீத்தனள், அது நீத்தனள்னா இனிமே இப்பதான் லட்சுமணனே பிறந்திருக்கான், இன்னும் அரக்கர்கள்லாம் சாகவே இல்லை, ஆனாலுமே நீத்தனள் துயர் இனிமே துன்பத்திலிருந்து விடுபட்டாள் அப்படின்னு இறந்த காலத்துல சொல்றாரே. ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்ற உதாரணம் தான். அது வந்து உறுதியை குறிக்கும்.
ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அப்படின்னு சொல்லி பாரதியார் பாடுறாருல. அடைந்து விட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது இன்னும் அவர் காலத்துல, பாரதியார் காலத்துல விடுதலையே நமக்கு சுதந்திரமே கிடைக்கல, ஆனாலும் அடைந்து விட்டோம்னு சொல்றாருல, அது வந்து உறுதியை குறிக்குது. அந்த மாதிரி நிலக்கொடியும் துயர் நீத்தனள் அப்படின்னா துன்பம் நீங்கினாள், நிச்சயமாக அது வந்து உறுதியா நடக்க போறது அப்படிங்கறதுனால இவர் இறந்த காலத்தை வச்சு சொல்றாரு. விளக்காரும் மொயம்பின் அதாவது மொயம்பு அப்படின்னா வலிமை, அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். அதாவது 269வது பாடல்ல நமித்திரர் நடுக்குறு நலம்கொள் மொயம்புடை நிமித்திரு மரபுளான் முன்னர் நீர்மையன் சுமித்திரைக்கு அளித்தனன் சுரர்க்கு வேந்து சமித்தது என் பகை என தாமரோடு ஆர்ப்பவே அப்படின்னு இந்திரன், தேவர்களுக்கு தலைவனான இந்திரன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தான். சுமித்திரைக்கு அந்த இது பிண்டத்தை எடுத்து கொடுக்கும் பொழுது அப்படின்னு சொல்ற இடத்துல எப்பேற்பட்ட தசரதன் அப்படின்னு சொல்ற இடத்துல நமித்திரர் நடுக்குறு நலம்கொள் மொயம்புடை நிமித்திரு மரபுளான், நிமிங்கிற அரசன் முன்னோர்கள் அவர்களுடைய வம்சத்துல மொயம்புடை ரொம்ப வலிமை வாய்ந்த அரசனாக இருப்பவன் அப்படின்னு பார்த்தோம்ல. அதனால மொயம்பு அப்படின்னா இந்த இடத்துலயும் வலிமையை தான் குறிக்குது. எப்பேற்பட்ட வலிமை? இந்த பூமாதேவியின் துன்பத்தை போக்கணும், உலகத்தோட துன்பத்தை போக்கணும்னா அவன் எப்பேற்பட்ட ஒரு வலிமை பொருந்தியவனாக இருக்கணும், அப்பேற்பட்ட வலிமை அப்படின்னு சொல்றாரு. இந்த விலங்கு ஒளி நாமம், இந்த இடத்துலயும் எப்படி பரதன ஒளி அப்படின்னு சொன்னாரோ அதே மாதிரி லக்ஷ்மணனையும் இங்க இந்த விலங்கு ஒளி நாமம் அப்படின்னு தான் சொல்றாரு. இந்த ஒளியின் பெயர் இலக்குவன் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். ராமாயணத்துல இது ராமருக்கு பிறக்கிறத மட்டும்தான் இவர் வந்து பரம்பொருள் அப்படின்ற பொருள்ல சொல்லியிருக்காரு ஒழிய மிச்சம் 3 பேருக்கும் ஒளி அப்படிங்கிற பேர்ல தான் கம்பர் சொல்றாரு. அங்கேயே வேறுபடுத்தி காமிக்கிறார். என்னன்னு பேர் வைக்கிறாங்க? இலக்குவன் என்ன இசைந்தனன் அப்படின்னு. இலக்குவன் அப்படின்னாலே இலக்குவன், அதாவது இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்னன்னா, சுமித்திரை பெற்ற பிள்ளைக்கு இலக்குவன் அப்படின்னு வசிஷ்டர் பெயர் சூட்டினார் அப்படிங்கறதான் கருத்து. இதுல லக்ஷ்மணன் அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லத்தானே இவர் இலக்குவன் அப்படின்னு கம்பர் கையாள்றாரு. இதுல லக்ஷ்மணன் அப்படிங்கிற சொல்லுக்கே உத்தம இலக்கணங்கள் அமைய பெற்றவன் அப்படின்னு ஒரு பொருள் சொல்லுவாங்க. இன்னொன்னு கைங்கரிய லட்சுமி, அதாவது ராமனுக்கு பணிவிடை செய்யறதுக்காகவே தானே இவர் அவதரிச்சாரு, அதனால கைங்கரிய லட்சுமியோடு கூடியிருப்பவன் அப்படிங்கறதுனால லக்ஷ்மணன் அப்படியும் பொருள் சொல்லுவாங்க. எப்படி பார்த்தாலுமே நம்ம தமிழ்லயே இலக்கணம் அப்படிங்கிற சொல்லே வந்து சமஸ்கிருதத்திலயும் லட்சணம், எப்படி லட்சணமா இருக்கு இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு அந்த ரூல்ஸ் விதிப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல இலக்கணம்னு சொல்றோம், சமஸ்கிருதத்துல லட்சணம் சொல்றோம். அங்கேயே ஒற்றுமை இருக்கு. நம்ம வந்து ஏதோ ஆரியம் திராவிடம் அப்படின்னு பித்தலாட்டம் பண்ணி 2 பேரையும் பிரிக்க பாக்குறாங்க. அதே மாதிரி மொழி போர்ல சமஸ்கிருதம் வேற தமிழ் வேற அப்படி இப்படின்லாம் எல்லாம் சொல்றாங்களே. நம்ம வந்து எப்பவுமே, நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்றதுதான், எப்பவுமே நம்ம ஒற்றுமைகளை தான் நம்ம வந்து பார்க்கணுமே ஒழிய அதுல இருக்கிற வேற்றுமையை பார்த்து ஆராய்ஞ்சுன்னு இருக்க கூடாது. இதுலயுமே இப்ப நான் ஏற்கனவே ஒரு பாட்டு சொல்லும் போது விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அதாவது 256வது பாட்டுல மாமணி மண்டபம் மன்னி மாசரு தூமணி தவிசிடை ஸ்ருதியே நிகர் கோமுனிக்கு அரசனை இருத்தி கொள்கடன் ஏமுற திருத்தி வேறு இணைய செப்பினான் அப்படிங்கிற பாட்டுல நான் முற்றும் மோனை அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதாவது மாமணி மண்டபம் மன்னி மாசரு ஒரு வரியில ஒரு அடியில எல்லாமே மகர வர்க்கத்திலேயே ஆரம்பிக்கிறது இல்ல, அந்த மாதிரி மோனை எல்லாத்துலயுமே ஒன்னா இருக்கிறது முற்றும் மோனை அப்படின்னு சொல்லியிருப்பேன். உடனே நம்ம ஏதோ தமிழ்ல மட்டும்தான் அப்படி இருக்கு, வேற மொழியில இல்ல அப்படின்னு நம்ம அப்கோர்ஸ் தமிழ்ல இருக்கக்கூடிய உயர்வை சொல்லலாம், அதை நான் தப்பு சொல்லல. ஆனா நம்ம வந்து பாரத தேசத்துல தோன்றி இருக்கிற மொழிகள் எல்லாத்தையுமே நம்மளுடைய மொழி மாதிரி கருதணும். அது அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வரக்கூடாது. அதனால எதுக்கு சொல்ல வரேன், அந்த மாதிரி முற்றுமோனை அப்படின்னு சொல்லும் பொழுதே வெங்கடேஷ அஷ்டோத்தரத்துல நமக்கு 8வது இது ஸ்லோகத்துல வரும்ல, சுமுகம் சுகிருதம் சுலபம் சுகதம் ஸ்வனுஜம் ச சுகாய மமோகசரம் அபகாய ரகுத்வக மன்யமகம் நகதஞ்சன கஞ்சன ஜாதுபஜே அப்படின்னு வருது இல்ல. இதுலயும் சுமுகம் சுகிருதம் சுலபம் சுகதம் ஸ்வனுஜம் எல்லாம் சூ 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 அப்படிதானே வருது. இதுவும் முற்றும் மோனை தான். இதுலயும் முதல் வரி எல்லாமே சூல தான் வருது. இன்ஃபேக்ட் 2வது வரியிலயும் 2 வார்த்தை அப்படிதான் வருது. எதுக்கு இதை சொல்ல வரேன், அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் தொடர்பு படுத்தி படிச்சோம்னா நமக்கு இந்த பாரத சமஸ்கிருதம் மட்டும் இல்ல, எல்லா மொழிகளுமே சரி, பாரத தேசத்துல இருக்கிற எல்லா மலையாளம் தெலுங்கு கன்னடம் எல்லா மொழிகளுக்கும் உள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை நமக்கு ரொம்ப பிரகாசமா தெரியும். நான் இது ஒன்றும் வித்தியாசமே இல்லை அப்படிங்கிறது நமக்கு புலப்படும். அதுக்காக சொல்ல வந்தேன். இப்ப நம்ம இந்த பாட்டுக்கு வரலாம்.
அதாவது நிலமகள் துயர் நீங்குவது உறுதி அப்படின்னு சொல்றதுனால நீத்தனள் அப்படின்னு சொன்னேன். அதை தவிர இப்ப நீத்தல் அப்படிங்கறதே நீக்குதல் அப்படிங்கிற பொருள் தான். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. உலக்குனர் வஞ்சகர் உம்பரும் உய்ந்தார் நிலக்கொடியும் துயர் நீத்தனள் இந்த விளக்கரு மொயம்பின் விலங்கு ஒளி நாமம் இலக்குவன் என்ன இசைத்தனன் அன்றே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः.